ஸோ ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்டு வர போகிறோம். அதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் கிளாஸ் யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரைட்டிங் ஸ்கில்ஸ் 10 கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் பார்த்துருந்தோம். லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல், இன்ஃபார்மல். அதுக்கப்புறமா நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் லெட்டர். அதில் ஃபார்மல்ல எதெல்லாம், இன்ஃபார்மல் எதெல்லாம், அதோடைய ஃபார்மேட் என்ன, கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஒரு கொஷின் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரைட்டிங் ஸ்கில்ஸ்லேயே வரக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் ஜம்பிள்டு சென்டென்சஸ் அப்படின்ற டாபிக்கை பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், விசிபிளா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ ஜம்பிள்டு சென்டென்சஸ்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஜம்பிள்டு சென்டென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஜம்பிள் அப்படின்ற வார்த்தையோட பொருளே என்னம்மா? ஜம்பிள் அப்படின்னா ஷஃபிள் அப்படின்னு அர்த்தம். ஷஃபிள். ஜம்பிள் அப்படின்னாலே என்ன? ஷஃபிள்மா. அப்போ இன்ஆர்டர், இன்ஆர்டர்லி, ஓகேங்களா? ஒரு ஆர்டரா இல்லாம இருக்கிறது, அதுதான் ஜம்பிள். இன்ஆர்டரா இருக்கக்கூடியது. டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ஆர்டர்டு. அப்போ இப்போ நமக்கு என்ன 1 2 3 4 தான் இருக்கணும்ன்றது இருக்கு. இதுதானே வரி. எப்படி இருக்கும்? 4 2 1 3 இந்த மாதிரி உங்களுக்கு இடம் பெற்றதா? இது டிஸ்ஆர்டர், இது ஆர்டர் இல்லைங்களா? இப்போ வாக்கியங்கள்ல வரலாம், வார்த்தைகள்ல வரலாம், எப்படி எல்லாம் ஜம்பிள்டு சென்டென்சஸ் வரும் அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். கிளியர்? ஜம்பிள்டு சென்டென்சஸ் are a set of words or phrases given in a disordered manner, and the task is to rearrange them to form a meaningful sentence. So set of words அல்லது phrases, வார்த்தைகள் அல்லது அந்த பகுதிகளா இருக்கும். டிஸார்டர்டு மேனர்ல கொடுத்துருப்பாங்க. ஆர்டரா இருக்கிறது அங்கேயும் இங்கன்னு கலந்து கலந்து இருக்கும். ஒரு பவுல் இருக்குன்னா அந்த பவுல்ல உங்களுக்கு சொல்றாங்க உள்ள நிறைய பந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு ஒரு கலர்ல இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? நீங்க கை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே கலர் தான் கிடைக்கும்னு நம்மளால சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அதுல இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? நேரா வச்சிருக்காங்களான்னா கிடையாது. எல்லாமே ஷஃபிள் ஆகி இருக்கும். இதுதான் ஜம்பிள்டு சென்டென்சஸ். அந்த டாஸ்க் இஸ் டு, என்ன செய்யணும்? இந்த மாதிரியான கேள்விகளை அப்ப நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னா, ரீஅரேஞ்ச் தெம், அதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ரீஅரேஞ்ச் பண்ணி டு ஃபார்ம் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். என்ன மாதிரி நம்ம அதை ஒழுங்குபடுத்துறோமோ அப்படி ஒழுங்குபடுத்தி ஒரு மீனிங் வர மாதிரியான வாக்கியங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். மீனிங்ஃபுல் சென்டென்ஸா அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரே வாக்கியத்திலையும் கேட்கலாம், இல்ல 4 5 வாக்கியங்களை கொடுத்தும் நம்மளால கேட்கறது மாதிரியான விஷயங்கள் அமையும். கிளியரா? மெயினா ஜம்பிள்டு சென்டென்சஸ் வந்து இப்படி ஒரு வரியில வராது. இல்ல எப்படிதான் வரும்னா பேராகிராஃப்ஸா தான் வரும். இந்த மாதிரி 3 விஷயங்கள் 3 லைன் 4 லைன் கொடுத்துட்டு இப்படி கேட்கறதா வரக்கூடியதா ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு வரியில வருது இல்லைங்களா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, இதுக்கு அடுத்த டாபிக்கா இருக்கு இல்லைங்களா? ஃபைண்டிங் அவுட் த right order of the sentence. ஸோ அதோட சரியான ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை குறிக்கக்கூடியதுதான் இந்த ஒரு வரியில கேட்கக்கூடியது. ஓகேங்களா? ஒண்ணு இப்படி வரலாம், அல்லது சப்ஜெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? வெர்பு, ஆப்ஜெக்ட், எதுக்கு அப்புறமா எது வரணும்ன்ற மாதிரி ஒரு வரியில நம்ம அமைக்கக்கூடியதும் என்னதான் இந்த டாபிக்ல வரும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த டாபிக் 2ஆ பிரிச்சு நம்ம அடுத்தடுத்த செஷன்ல பார்ப்போம். ஒண்ணு இதுல பாக்குறோம் இல்லைங்களா? இதே மெத்தடு தான். ஒரு வரி கொடுத்துடுறாங்க பாருங்க. டு த பார்ட்டி எஸ்டர்டே, ஒரே தான் இது. அப்ப இதோட ரைட் ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதோட ரைட் ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்?
பி அப்படின்ற சப்ஜெக்ட் வரணும். அடுத்து வென்ட்ன்ற வெர்பு வரணும். அடுத்து டு த பார்க், இங்கே வெர்புக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அட்வெர்ப் வரணும். அடுத்து எப்போ, அதுவும் என்னதான் அட்வெர்ப். எங்கே எப்போ எப்படின்லாம் கேட்டாங்கன்னா அது அட்வெர்ப். இந்த மாதிரி சப்ஜெக்ட் வெர்பு அட்வெர்ப்ன்ற மாதிரி நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம், அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ்லயும் வரும். இல்ல அது மீனிங்ஃபுல்லா நம்ம மாத்தலையா, நாங்கள் நேற்று பார்க்குக்கு சென்றோம்ன்றத சொல்லக்கூடியதுதான் இந்த வாக்கியம். அப்போ மாறி மாறி இருக்கிறத, ஜம்பிள்டா இருக்கக்கூடியதை நம்ம அழகா எடுத்து எழுதியிருக்கோம், மீனிங் தரக்கூடிய வகையில எடுத்து எழுதிருக்கோம், அதுவும் ஜம்பிள்டுல வரும். அதாவது இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டு டாபிக். ஒரு வகையில இது ரெண்டுமே காமனா இருக்கும், இன்னொரு வகையில தான் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் காம்பவுண்ட் நவுன்ஸ் எல்லாம் உள்ள வரும். ஓகேவா? அப்போ அந்த வகையை நம்ம அடுத்த வகுப்புல பார்த்தாலும் இதுல ஜம்பிள்டு சென்டென்சஸ் பார்த்துடலாம். கிளியர்? அப்போ இதுல வகைகள் பார்க்கிறோம், டைப்ஸ் ஆஃப் ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கிறோம். ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் டு ஃபார்ம் a meaningful sentence. எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ரீஅரேஞ்ச் பண்ணி அது பொருள் உணர்த்தி பொருள் தர மாதிரி வரக்கூடியதாக அமையக்கூடியதா இந்த ஜம்பிள்டு சென்டென்சஸ் பார்க்கிறோம். எப்படி கொடுப்பாங்க, குட் இஸ் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா? குட் இஸ் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை என்னன்னு பண்றோமா, ஃபர்ஸ்ட் என்ன வரணும், நீங்க அதை எழுதி பாத்தீங்கன்னாலே தெரியும், நீங்க சொல்லி பாத்தீங்கன்னாலே இம்பார்ட்டன்ட் இஸ் ஹெல்த் குட் வராது. அப்போ குட் ஹெல்த் நல்ல, ஓகேங்களா, உடல் நிலை இது ரொம்ப முக்கியம், இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அதை வகைப்படுத்தி எழுதக்கூடியதாக அமையும். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. குட் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட், இஸ் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் குட், இம்பார்ட்டன்ட் இஸ் ஹெல்த் குட், ஓகேங்களா, குட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹெல்த். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா, அதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ அப்போ பேசிக் வேர்ட்ஸை கொடுத்து வேர்ட்ஸ்ல ஜம்பிள் பண்ணி எழுதுறது முதல் டைப்பு. ரெண்டாவது வகை ரீஅரேஞ்சிங் phrases டு மேக் a கரெக்ட் சென்டென்ஸ். அதேதாம்மா, இதுல phrases வேர்ட்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். வார்த்தைகளை நீங்க முன்னும் பின்னுமாக போட்டு அதோடைய சரியான வடிவத்தையும் பொருளையும் கொண்டு வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்றதுதான் இது. ஸோ we went to the park yesterday. we went yesterday to the parkன்னு சொன்னா அதுவும் தப்புதான். ஓகேங்களா? we went பொருள் ஒண்ணுதான், we went yesterday to the parkன்னு சொன்னாலும் பொருள் ஒண்ணுதான். டு த பார்க்னு சொன்னாலும், நாங்கள் நேற்று பார்க்குக்கு போனோம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா இதுல என்ன, கிராமட்டிக்கலா எரர் இருக்கு, கிராமர் எரர் இருக்கு. கிராமட்டிக்கலா இப்படி பயன்படுத்தக்கூடாது. ஒரு அட்வர்ப் எழுதப்படுறோம் அப்படின்னா ஹவு எப்படி, ஓகேங்களா, வேர் எங்கே, வென் எப்போ, இது மூணுமே இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும், ஆர்டர் வந்து இப்படிதான் அமையணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் எப்படின்னு எழுதணும். நாங்க நல்லபடியா பார்க்க போனோம் எஸ்டர்டேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, இங்க எதுவும் கொடுக்கல அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன வரணும், வேறுன்றது வரணும். எங்க போனோம், பார்க்குக்கு போனோம், அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து வென் எப்போ போனோம், நேத்து போனோம், அப்போ அதுதான் ரெண்டாவதாக வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி வெறும் பொருள்ல மட்டும் இல்ல கிராமட்டிக்கலாவும் அதை அரேஞ்ச் பண்ணி எழுதுறதும் என்னதான் ஜம்பிள்டு சென்டென்சஸ் அப்படின்னு பாக்குறோம். கிளியர்? சோ அடுத்து மூன்றாவது வகை பேராகிராஃப் ஜம்பிள்மா. சோ இதுதான் நமக்கு கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு. ஜம்பிள்டு சென்டென்சஸ்ல உங்களுக்கு கேட்க அதிகமான வாய்ப்பு எதுன்னா இதுதான். ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் த சென்டென்சஸ்ல தான் ஒரு வரியில கேட்பாங்க. பேராகிராஃப் ஜம்பிள்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஜம்பிள்டு சென்டென்ஸ்ல கேட்பாங்க. மல்டிபிள் சென்டென்சஸை கொடுத்து அதை ஒரு கொஹிரண்ட் பேராகிராஃபா, அப்போ கொஹிரண்ட்னா என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? கொஹிரண்ட் அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு அர்த்தமா, லாஜிக்கல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கொஹிரண்ட். லாஜிக்கல் சீக்வன்ஸ் என்ன இருக்கும், லாஜிக் இருக்கும்,
இந்த 3 வரிகள் கொடுத்து அந்த 3த்துமே லைனா ஒரே ஒரு பேராகிராஃபா எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன இருக்கும்? அடுத்து இதுக்கு அடுத்து இதுதான் வரும், இதுக்கு அடுத்து தான் இது வரும்ன்ற மாதிரி நமக்கு ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேராகிராஃபா ஒரு பத்தியாக அமைக்கக்கூடியதான் இந்த பேராகிராஃப் ஜம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. The sun sets in the west, it rises in the east, the sun gives us light. 3 வரி கொடுத்துருக்காங்க. சன்னு வெஸ்ட்ல செட் ஆகுமா, அடுத்து ஈஸ்ட்ல உதிக்குமா, அது நமக்கு லைட் தருதா, இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆன்சர் ஏ 3 2 1, பி 1 2 3, சி 2 3 1, டி 3 1 2. இந்த 4த்துல எப்படி எழுதி போட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை சொல்லலாமா? ஸோ என்ன வருது? ஃபர்ஸ்ட் சன் நமக்கு லைட் தருது, பொதுவான கருத்து இதுதான். ஃபர்ஸ்ட் சன் நமக்கு லைட் தருது, அது கிழக்குல உதிச்சு அதான் மேற்குல மாறும். ஈஸ்ட் டு வெஸ்ட், ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்ல மறையும்னு சொல்றோம். அப்போ இது ஃபர்ஸ்ட் உதிக்கணும்னு சொன்ன பிறகுதான் மறையணும்னு வரும். அப்போ இது வந்துதான் இது அப்புறமா வரும். இது தொடர்ந்துதான். ஓகேங்களா? அப்போ நமக்கு சூரியனை பத்தி முதல் முறை பேசியிருந்தாதான் இங்க இட்டுன்றது வரும். சூரியனை பத்தி பேசலன்னா எடுத்த உடனே இட்டு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. எது அப்படின்னு எடுத்த உடனே சொல்ல முடியாது. முதல் முறை நவுன்னு தான் வரணும். 2வது முறைதான் என்ன வரணும் நமக்கு? அதுக்கான ப்ரனவுன், அதை குறிக்கக்கூடிய ப்ரனவுன் வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அப்போ சன்னு தான் இங்க நவுன். பேசும் பொருள் யாரு? நவுன். யாரு அல்லது எதுன்ற கேள்விக்கான பதில் நவுன். ஓகேங்களா? அப்போ சன்னு தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறோம். அது லைட் கொடுக்குது, அது ஈஸ்ட்ல உதிக்குது, வெஸ்ட்ல மறையுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். கிளியரா? அப்போ ஆன்சர் என்ன? 3 2 1. இது எங்க இருக்கோ இதுதான் ஆன்சர். கிளியரா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரியான பேசேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த லெவலில் ஈஸியா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்ல இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு கொஸ்டின் தான் கொடுக்க போறேன். ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சீங்கன்னா போட்டுருவீங்க. ஏன்னா எப்படிதான் வரும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும், சப்ஜெக்ட் தொடர்ந்து எப்பவுமே வேர்ப் வரும். வேர்ப் இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து தான் எப்பவுமே ஆப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? வேர்பை தொடர்ந்து அட்வர்ப் வரும், இல்ல அட்ஜெக்டிவ் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எது எதுன்னு கண்டுபிடிங்க. அப்போ ஹீ யாரு? ஃபர்ஸ்ட் நம்ம அது வழியா போலாம். ஹீ தான் சப்ஜெக்ட், பேசும் பொருள். ஓகேங்களா? லைக்ஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஹி லைக்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் வராது, ஹி லைக்ஸ் டு பிளே வரணுமா? ஓகேங்களா? டு பிளே வரணும். டு பிளே. ஏன்னா லைக்ஸ்ன்றது தான் இங்க வர்ப். டு பிளே, டு வந்ததுன்னா வி வந்தா வரணும். ஹி லைக்ஸ் பிளேயிங் அல்லது பிளேயிங்னு வரலாம். ஓகேங்களா? ஸோ மெயின் வர்ப் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹி லைக்ஸ் டு பிளே கிரிக்கெட், ஹி லைக்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் சொல்லலாம். அப்போ இது verb. ஆப்ஜெக்ட் என்ன பிடிக்கும், என்னன்ற கேள்விக்கான பதில் தான் ஆப்ஜெக்ட். அப்போ இது ஆப்ஜெக்ட். அப்ப என்ன? ஹி லைக்ஸ் பிளேயிங் கிரிக்கெட், ஹி லைக்ஸ் டு பிளே கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தான் ஆன்சர். இப்போ எது சப்ஜெக்ட், எது verb, எது ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது கனெக்டாஸ். கனெக்டாஸ்னா ஒண்ணும் இல்ல, கன்ஜங்ஷன்ஸ். கனெக்டர்ஸ்னா யாரும் இல்ல, கன்ஜங்ஷன்ஸ். ஸோ எந்த மாதிரி எல்லாம் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குமா? 3 வகையான கன்ஜங்ஷன் இருக்கு. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். நமக்கு 3 வகையான கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. அதுல எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும்? அண்டு, பட்டு, சோ, தோ, ஆல், தோ, ஈவன், தோ, இஃப், எட், ஸ்டில், பிகாஸ், ஹவவர், தேர்ஃபோர், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும்.
அப்போ கனெக்டார்ஸ் அப்படின்னா அது வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை இணைக்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் கனெக்டார்ஸ். கனெக்ட் பண்றது. அப்போ இது கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அந்த வாக்கியத்தை பெரும்பாலும் கரெக்டா பார்க்க முடியும். He was sick because he did not go to school. He was sickன்றது எதை சொல்லும்? ரீசனா, காரணம். அவனுக்கு உடல்நிலை சரியில்லைன்றது காரணம். பிகாஸ்னா ஏனென்றால், இல்லை அதனால். ஓகேங்களா? அதனால் அல்லது ஏனென்றால். He didn't go to school. அவன் பள்ளிக்கு போல அப்படின்ற பொருள். அப்போ அவன் பள்ளிக்கு போல ஏனென்றால் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வருதா? ரீசனை எடுத்தோடனே ரீசனை சொல்லிட்டு அதனால அவன் பள்ளிக்கு போல அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவன் பள்ளிக்கு போல எதனால அப்படின்னா அவனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதான் சொல்லுவோம். பிகாஸ் சொன்னோம்னா அதை தொடர்ந்துதான் நமக்கு என்ன வரணும்? ரீசன் ஆனது வரணும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கன்ஜங்ஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர்ஸை சால்வ் பண்ணலாம். அப்போ பாருங்க, he didn't go to school because he was sick. அவன் பள்ளிக்கு போல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ அப்போ அந்த கன்ஜங்ஷனை பேஸ் பண்ணி எது முன்னாடி வரும் எது அப்புறமா வரும் நம்மளால சொல்ல முடியும். ஹவெவர்னா அதே மாதிரி, முன்னாடி அப்ப எதனா ஒண்ணு சொல்லியிருந்தாதான் அதே மாதிரின்னு அடுத்து ஒண்ணு சொல்ல முடியும். தேர்ஃபோர் அப்படின்னா இதன் காரணமாக, அப்ப கடைசியாக வரும் தேர்ஃபோர். ஆல்தோ ஏதோ ஒரு செயலை சொல்லிட்டு ஆல்தோ வரும். அப்படி இருந்தும் இப்படி ஆயிடுச்சு. ஆல்தோ he was a good student, he failed the exam. அவன் நல்லா படிக்கிற மாணவனாக இருந்தாலும் அவன் எக்ஸாம்ல இந்த மாதிரி தேர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ கனெக்டர்ஸை பேஸ் பண்ணி கன்ஜங்ஷன்ஸ் எங்க வருதுன்னு பார்த்துட்டு நம்மளுடைய வாக்கியங்களை மாற்றி அமைக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து ஆர்டிகல்ஸ் ப்ரொனவுன்ஸை பேஸ் பண்ணி நம்ம போடலாம். ஸோ ஆர்டிகல்ஸ் என்ன இருக்கு? ஏ அண்ட் என்ற 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு. முதல் முறை ஒரு வாக்கியத்துல ஒரு ஆர்டிக்கலை பயன்படுத்தும் போது ஒரிஜினல் ஆர்டிக்கல் வரணும். தட் இஸ் a pen. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன், இட் இஸ் a pen. அது ஒரு பென் அப்படின்னு நான் சொல்றேன். இட் இஸ். திருப்பி அந்த பெண்ணை இது ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு எனக்கு என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு எனக்கு ஃப்ரெண்டு. அப்ப அந்த பெண்ணு நான் சொல்லும் போது இரண்டாவது முறை அதே பெண்ணை நான் பயன்படுத்தும் போது என்ன பயன்படுத்தணும்? த அப்படின்ற ஆர்டிக்கலை பயன்படுத்தணும். The pen was gifted my friend. அந்த பெண்ணு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தான். அப்போ ஒரு பெண்ணு ஒரிஜினலா ஒரு முறை அந்த பொருளை சொல்லும் போது ஏ அண்ட் அதுக்கான என்ன ஆர்டிக்கலோ அது வரணும். இரண்டாவது முறை அதே விஷயத்த பயன்படுத்தும் டெஃபினட்டா என்ன வரணும்னா த வரணும். அப்ப இதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ப்ரொனவுன்ஸ் வச்சுன்னா எப்படி? முதல் முறை நவுன் வரும், சன்னு இல்ல பார்த்தோம் இல்லைங்களா? இரண்டாவது முறை வரும்போது என்ன வரணும்? ப்ரொனவுன் தான் வரணும். நவுன் வரும் ஒரு முறை. இப்ப நான் சொல்றேன், தியா இஸ் a doctor. தியா இஸ் a doctor. அவர் டாக்டர் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்த முறை நான் தியாவை பயன்படுத்தும் போது என்னதான் சொல்லுவேன்? she is very busy அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இந்த she யாரதான் குறிக்கும்? தியா. ஒரு முறையும் நான் அந்த சப்ஜெக்ட சொல்லிட்டே இருக்க மாட்டேன். நவுனை அதுக்கு அடுத்தடுத்த முறைகள்ல ப்ரொனவுனை சொல்லிதான் ஆகணும். கிளியரா? ஸோ அப்போ ஆப்பிள் and I ate. Apple and I ate. அப்போ ஃபர்ஸ்ட் pronoun I சப்ஜெக்டா, ஏட்ன்றது வேர்பா, அடுத்து and ஆர்டிக்கலா. முதல் முறை பயன்படுத்தும் போது ஆப்பிள் ஆ சவுண்ட் வர்றதுனால ஆப்பிள். ஆன்ன்றது பயன்படுத்திருக்கோமா? வவல் கான்சனன்ட் உச்சரிப்பு. சோ ஆப்பிள் அப்படின்றது இங்க என்ன சாப்பிட்ட? ஆப்பிள் சாப்பிட்ட. என்னன்ற கேள்விக்கான பதில் தான். அப்ப ஆப்பிள் இங்க ஆப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்னு நம்ம எழுதினாலும் வந்துடும்.
ஆர்டிக்கல் நவுனை பேஸ் பண்ணி எழுதினாலும் வந்துடும். ஃபர்ஸ்ட் ப்ரொனவுனு, அப்புறம் அந்த பொருளுக்கான ஆர்டிக்கல் பக்கத்துல வரணும். an ஆப்பிள்னு தான் சொல்லுவோம். அப்போ இது இங்க வந்துதா, நான் சாப்பிட்டோம் ஒரு ஆப்பிள், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கிளியர்? ஆர்டிக்கலும் ப்ரொனவுனும் வச்சு நம்மளால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து ஃபைண்ட் டைம் அண்ட் பிளேஸ் இண்டிகேட்டர். நேரத்தையும் காலத்தையும் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சுமா, அகைன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ கிளியரா இருக்கா? டைமும் பிளேஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இப்போ எதை மென்ஷன் பண்ணிட்டு 5 PM டைமை சொல்லுதா, அப்புறம் பிளேஸ் கூட சொல்லும் இல்லைங்களா? அட் த பார்க் அப்படின்னு மேல ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். அட் த பீச், அட் த பார்க், இல்ல இன் சென்னை, இன் காஞ்சிபுரம் இப்படிலாம் சொல்றோம், இன் வேலூர், இன் கடலூர் அப்படிலாம் சொல்றோம்னா அது என்னது, டைமை சொல்லும், பிளேஸை சொல்லும். டைம் பிளேஸ் எல்லாம் குறிக்கும் போது நம்மளால ஈஸியா அதை பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இந்த ட்ரெயின் சப்ஜெக்ட், அரைவ்ஸ் verb at 5 PM. ஓகேங்களா? 5 மணி அளவில் வரும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ நேரத்தை எல்லாம் குறிக்குதுன்னா எங்க, எப்போ அப்படின்றது தானே குறிக்குது. எப்போ வரும்? 5 மணிக்கு வரும். அப்போ இது ஒரு adverb. வெறும் நீங்க அந்த ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால ஈஸியா போட்டுற முடியும். ஓகேங்களா? The train arrives at 5 PM. கிளியரா? The train arrives at 5 PM. ஸோ இதோட என்ன முடியுது, எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்ன்றத சொல்லியாச்சு. எப்படிலாம் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இந்த டாபிக் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு ஒர்க்கா கொடுக்க போறேன். 1 or 2 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி சொல்ல போறேன். கிளியர்? காமன் மிஸ்டேக்ஸ் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமா, கிராமர் ரூல்ஸை வந்து நீங்க டெஃபினட்டா படிச்சாகணும், டெஃபினட்டா தெரியணும். சப்ஜெக்ட் தொடர்ந்து வேர்பு, வேர்புக்கு அப்புறமா எது ஆப்ஜெக்ட், அந்த வார்த்தைகளை பார்த்தோன்னே ஆர்டிக்கல் எது, சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு சொல்ல முடியுது. அட்வர்ப் எதுன்னு சொல்ல முடியுதோ நம்ம ஈஸியா அலைன் பண்ணிடலாம். ஸோ அப்போ கிராமர் ரூல்ஸை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது. பொருள் தெரிஞ்சு அப்படியே போடுறது வேற, கிராமட்டிக்கலா அதை அரேஞ்ச் பண்றது வேற. ஓகேங்களா? அப்போ கிராமர் மிஸ் ஆகக்கூடாது. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை கண்டிப்பா பார்க்கணும். நமக்கு கிராமர்ல ஒரு புது டாபிக்கே இருக்கு, கன்கார்டு அப்படின்னு. இந்த கன்கார்டு தான் யாருன்னா இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? அப்போ சப்ஜெக்ட்னா பொருள், நவுன் யார் அல்லது எதுன்ற கேள்விக்கான பதில். பெண்ணுன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? பெண் அப்படின்னா ஒரு பெண்ணா, அப்போ ஒருல குறிக்கும் போது என்ன வரலாம், வரலாம், வாசு வரலாம், அவ்வளவுதான். இதுவே பென்ஸ், த பென்ஸ் ஆர் அப்படின்னு நான் சொல்றேன். பென்ஸ்ன்னு சொல்லும் போது பன்மையா, அப்போ த பென்ஸ் ஆறு வேறுன்ற மாதிரி வரணும். எப்படி கொடுப்பாங்க, a pen was, a pen were given by him கொடுத்தாங்கன்னா எதுதான் தப்பு, வேறுன்றது தப்பு. ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்த்து கூட உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், டபுள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மாற்றி அமைக்க முடியும். டைம், டைம் எக்ஸ்பிரஷன்லாம் வருதுல்ல, இப்போ 5 o'clock, ஈவினிங், எஸ்டர்டே, இந்த மாதிரிலாம் டைமை குறிச்சதுன்னா அத முன்னாடி போடாதீங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே அட்வர்பு. அப்போ எந்த இடத்துல இருக்கணும், ஃபர்ஸ்ட் எப்படின்னு வந்திருக்கணும், அப்புறம் எங்கேன்னு வந்திருக்கணும், அப்புறமா தான் எப்போ அப்படின்றது ஆர்டரா இருக்கணும். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்க போடக்கூடியது. இந்த மிஸ்டேக்லாம் தான் அதிகமா பண்ணுவாங்க, இதை நீங்க தவிர்க்க போறீங்க. கிளியரா? ஸோ அடுத்து கிராமர். எதெல்லாம் வந்து நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கிராமர் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க கிராமரே தேவையில்ல, அப்படியே மாத்தி போட்டு எழுதுனா வந்துரும் அப்படின்னு. சில சமயங்கள் கிராமர் ரூல் தெரியலன்னா அதை நம்மளால மாத்தி போட்டு எழுத முடியாது. வேர்ட் ஆர்டர் நம்ம பார்த்தோம்ல, இதை தொடர்ந்துதான் இது வரணும். ஒரு நவுன் இருந்தா அதை தொடர்ந்து ப்ரொனவுன் தான் வரும். ஒரிஜினல் ஆர்டிக்கல் இருந்தா அதை தொடர்ந்து டெஃபினட் ஆர்டிக்கல் தான் வரணும். லாஜிக்கல் திங்கிங், ஸோ வரிசைப்படி இப்படி அமையும் அப்படின்றது நம்ம ஒரு வரிசை அமைப்பு இல்லைங்களா?
ஃபர்ஸ்ட் சூரியனை பத்தி பேசியிருந்தாதான் அது கிழக்குலயோ மேற்குலயோ உதிக்கோ மறையும்ன்றத சொல்ல முடியும். அப்போ லாஜிக்கலா நாமளே அந்த கதையை வந்து உள்வாங்கி எழுதுறது. இத நீங்க மறக்க கூடாது. ஒரு கொஸ்டின் எடுத்தா கிராமர் பார்க்கணும், வேர்டோட ஆர்டர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், லாஜிக்கலா அது சரியாக அமையுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 3மே கரெக்டா இருந்தாதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால ஜம்பிள் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் ஃபைண்டிங் த சப்ஜெக்ட். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சப்ஜெக்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது தொடர்ந்து அப்படியே வேர்பு, ஆப்ஜெக்ட், அட்வர்பு, பிளேஸ், டைம்ன்ற வார்த்தைகள் எல்லாம் போட்டு அழகா அந்த வாக்கியங்களை நிறைவு செஞ்சிடலாம். ப்ராக்டிஸ் டெய்லி டு இம்ப்ரூவ் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி. இதை எப்படி நம்மளால பண்ண முடியும்? உங்களுக்கு புக்ல நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, எடுத்துருக்காங்களான்னா கிடையாது. ஒரு புக்லயோ அல்லது அதிகபட்சமா 2 புக்லயோ வந்து ஒரு யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். 2-3 வாக்கியங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், நிறைய கொஸ்டின் சென்டென்சஸ் ஜஸ்ட் கூகுள் பண்ணி நீங்க நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிளியரா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே எப்படி நம்மளால அதை போட முடியும் அப்படின்றத நம்மளால அஷ்யூர் பண்ண முடியும். கிளியரா? இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜம்பிள்டு சென்டென்ஸ் எப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். 2 வகையான கொஸ்டின் பேசிக் வந்து அந்த வாக்கியத்துக்குள்ளே அரேஞ்ச் பண்றது, இன்னொரு வாக்கியங்களே அரேஞ்ச் பண்றது பார்த்துப்போம். இதுதான் ஆக்சுவலி ஜம்பிள்டு பேராகிராஃப்ஸ். ஜம்பிள்டு சென்டென்சஸ்னாலும் இதுதான். ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர்னா தான் அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கிளியரா? ஓகேமா? ஸோ என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத சொல்லியிருக்கேன். எப்படிலாம் அதை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? உங்களுக்கான கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, எனக்கு சால்வ் பண்ணி சொல்ல போறீங்க. பார்க்கலாங்களா? இதுல சின்ன சின்ன கொஸ்டின்ல இருந்து பெரிய பெரிய கொஸ்டின் வரைக்கும் வருதுமா. அப்போ பெரிய பெரிய கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமா அங்க எடுக்கும். நீங்க தான் என்ன பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி அதை ஈஸியா கண்டுபிடிச்சு எழுதணும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் தரேன், நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. So first, the effectiveness of a film. ஒரு படத்தோடைய அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அ ஃபிலிம் டேஷ் கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து அப்போ இதுதான் கதையோட துவக்கம்னே அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்து தொடர்ந்து நீங்க போட்டுட்டே வரணும். ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நீட்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ், ஆடியன்ஸோடைய தேவையை பொறுத்து. பி இஸ் ஜட்ஜ்டு பை, இது எதை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணப்படும். சி அண்ட் இட்ஸ் ரிலேஷன் டு. டி இட்ஸ் தீம். இந்த 4 வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், எது கரெக்ட் தப்புன்னு சொல்லலாம். ஏடிபிசி, பிசிஏடி, ஏபிசிடி, பிடிசிஏ. உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது சில கொஸ்டின்ல உங்களுக்கு ஐடியாவே கிடைக்கலன்னா ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஏ டிபிசியா, the needs of the effectiveness of a film, the needs of audience, its theme is judged by and its reaction to வராது. முடிவு பெறல இல்லையா? அப்போ ஆப்ஷனை வச்சு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்க சொல்லியிருக்க ஆர்டர்ல நீங்க அதை சொல்லி பார்த்தீங்கனாலே கரெக்டா இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 minutes டைம் தர, சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சால்வ் பண்ணிட்டு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க வாட் வாஸ் த ஆன்சர் அப்படின்றது. இல்லைன்னா நான் இது கூட சொல்லிடுறேன், அடுத்த கொஸ்டின் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு 1/2 செகண்ட் டைம் தரேன், எதுன்னு நீங்க சால்வ் பண்ணுங்கம்மா. ஒரு படத்தோடைய எஃபெக்டிவ்னஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ஃபிலிம். 2 ஆப்ஷன் பில ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம செக் பண்ணலாமா?
is judged by the effectiveness of a film. படத்துடைய எஃபெக்டிவ்னஸ் எதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். இஸ் ஜட்ஜ்டு பை அதோடைய தீம், அதோடைய நோக்கம். ஓகேங்களா? தீம், அதோட தீமை வச்சு கண்டுபிடிப்போம். அடுத்து அண்ட் இட்ஸ் ரிலேஷன் டு, இது கடைசியா வராது, ஏன்னா இப்படியும் முடியாது இல்லைங்களா? இட்ஸ் ரிலேஷன் டு த நீட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். அதோடைய தீமோ அதுக்கு அடுத்து ஆடியன்ஸோட தேவை என்னவோ அதை பொறுத்துதான். அவங்க சொல்ல வர மாரல் கருத்து, அதுவும் மக்களுக்கு அதுல இருந்து, ஆடியன்ஸ்க்கு அதுல இருந்து என்ன தேவையோ அதை பொறுத்துதான் அந்த படத்தோடைய முக்கியத்துவம் ஆனது அமையுது. அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது அதை பொறுத்துதான் அமையுது. அப்போ BDCA ஆப்ஷன் 4 தான் நமக்கு வந்து கரெக்ட். கிளியரா? இப்போ ஆப்ஷன் வச்சு சொல்லி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது பாருங்க, இப்போ ABCD. The effectiveness of a film, the needs of audience is judged by its relation to one. அப்ப டெஃபினட்டா இது கிடையாது. அப்ப ஏல ஸ்டார்ட்டே ஆகல, ஏல வந்துச்சுனாலே தப்பு. ஃபிலிம் த நீட்ஸ் அப்படியே டைரக்டா வராது, லிங்கே ஆகல. ஸோ அப்போ வர்பு இருக்கணும். சப்ஜெக்ட் பேசிருக்காங்கன்னா அது தொடர்ந்து வர்பு தான் இருக்கணும். அதனால இஸ் ஜட்ஜ்டு பை. அப்புறம் இங்க முடிவு பெறல, அதனால இது நடுவுல வருது, அதை தொடர்ந்து உங்களுக்கு முடியுது. கிளியரா? இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஜம்பிள்டு சென்டென்ஸ் சொல்றோம். இப்போ நான் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் தர போறேன், நீங்க சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சரை சொல்ல போறீங்க. கிளியர்? ஃபர்ஸ்ட் ஒன்மா, he knew that dash. Option A, and then to save himself, and then to save himself. Option B, was to save all the lives, was to save all the lives. Option C, entrusted to his care. Option D, the duty of a captain. The duty of a captain. So proper sequence என்ன இருக்கும் அப்படின்றத சொல்ல போறீங்க. ஆப்ஷன் A DBCA, ஆப்ஷன் B ABCD, ஆப்ஷன் C DACB, ஆப்ஷன் D BDCE. கிளியரா? ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கான கொஸ்டினுமா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ண போறீங்க. இதை படிச்சுட்டு இது என்ன ஆப்ஷன் ABCDல எது ஆன்சர்ன்றதை நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. ஐ ஹோப் ஜம்பிள்டு சென்டென்சஸ், ஜம்பிள்டு பேராகிராஃப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபார்மேட்டை சொல்லியிருக்கேன். எப்படிலாம் நீங்க ஃபைன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். கொஸ்டின் எப்படி உங்களுக்கு கேட்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு இதே மாதிரி இந்த ஃப்ரீ கிளாஸஸ்ல எல்லா புது டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ற மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்கோம். டெஃபினட்டா அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த செஷனை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்மா.